புத்த பிக்ஷு பரஞ்சோதிக்கு சைகை காட்டி அந்த மரப்பாலத்தின் மேல் நடந்து சென்றார். பரஞ்சோதியும் அவரை பின்தொடர்ந்தான். இதென்ன சுவாமி, இவ்வளவு சின்ன பாலமா? கோட்டைக்குள் வண்டிகளும் யானைகளும் எப்படி போகும் என்று கேட்டான் பரஞ்சோதி. இந்த வாசல் வழியாக போக முடியாது. வடக்கு வாசலிலும் கிழக்கு வாசலிலும் பெரிய பாலங்கள் இருக்கின்றன. அவற்றில் யானைகள் கூட போகலாம் என்று சந்நியாசி சொன்னார். பாலத்தை தாண்டி கோட்டை வாசலருகில் வந்தார்கள். அங்கே ஒரு சேமக்கலம் கட்டி தொங்கியது. அருகில் ஒரு மரக்கட்டை. சந்நியாசி அந்த கட்டையை எடுத்து சேமக்கலத்தில் டக் டக் என்று தட்டினார்.